ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் இந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்துடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் தான் ஆகும் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் மேன்மைக்காகவும் பலத்திற்காகவும் அநேகரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய ப்ரமோஷன்களுக்காக பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து அந்த ப்ரமோஷன் வாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனத்துடைய நாம் முன்பகுதியை நாம் பார்ப்போம்னா, ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தராலே வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் மாத்திரம்தாங்க ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு உயர்வை தர முடியும். அதனால அந்த வேதத்தில் பார்க்கிறோம், தாவீதை ஆண்டவர் முன்குறித்த நிமித்தமாய் அநேகர் அந்த உயர்வை தடுக்க பார்க்குறாங்க. அவர் சொந்த தகப்பனே சொல்றாரு, தாவீதருக்கு வாய்ப்பு இல்லை, அவர் ரொம்ப சிறியவனா இருக்கிறான். என்னுடைய மூத்த மகனை பாருங்க, அவங்க எல்லாம் யுத்த வீரர்களா இருக்காங்க, அவங்க யாராவது இருப்பாங்க, நல்லா பாருங்கன்னு சொல்லி சாமியில் சொல்றாரு. ஆனால் சாமியில் சொல்றாரு, எவரல்ல, தாவீதை தான் ஆண்டவர் முன்குறிச்சாருன்னு சொல்லி தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். தாவீதை தேசத்திற்கு ராஜாவை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், தேவன் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். தேவன் மட்டும்தான் ஒரு உயர்வை தர முடியும். இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷன்களுக்காக, ஒரு உயர்வுக்காக அநேக காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுக்கு ஒரு உயர்வை தருவார், உங்களை பலப்படுத்துவார், மேன்மையை தருவார். இந்த வார்த்தைகளை ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பாவை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறையா. அப்பா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கருத்தினால் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் உயர்த்துகிற தெய்வம், நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தர முடியும்னா அது உங்களால் மாத்திரம்தான் ஆண்டவரை தர முடியும். அப்போ அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட உயர்வுகளுக்காக அவர் காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த காரியங்களை நீ கொடுத்து அவர்கள் உயர்வை காண செய்யுன்னு சொல்லி கத்திருக்கிற பாராட்டுன்னு சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மனதாரமை துதிக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். God bless you. God bless you.